விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 12 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிய சப்போர்ட் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இப்போ ஸ்டார்டிங்லேயே கேமராமேன் பதட்டத்தில் இருக்கான். இன்னொரு பக்கம் இவங்க டீமுக்கு முன்னாடி அந்த ஆண்ட் மார்ச்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோடைய ஷேடோ ஆர்மி தடுத்து நிறுத்திட்டு இருக்கானுங்க. பேக்கியனும் இது சஞ்சின்வோடைய ஷேடோ ஆர்மியா? அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஈகிரிஸ், ஐயனு, டஸ்க், அப்புறம் டேங்க் உட்பட எல்லாருமே வந்துடுறானுங்க. அப்புறம் பேக்கியனுக்கு பின்னாடி இருந்து ஹீரோவோ வர பேக்கியன் பார்த்து அதே செய்யறான். இதுக்கு வாய்ப்பு இல்லை. சஞ்சின்வோ டக்குன்னு எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்? என்னதான் இங்க நடக்குது? ஹீரோ தன்னுடைய ஆர்மி கூட தயாரா இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்ததுல அந்த ப்ராட்காஸ்ட் வந்து நடுவுலயே நிறுத்தி வச்சிருப்பாங்க. இவங்க தோக்க போற நிலைமை இருந்ததுனால யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக மிஸ்டர் சாங் கிட்ட இப்போ ஜோயும் மிஸ்டர் சாங் என்னாச்சு லைவ் அப்படியே கட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒருவேளை மோசமான நிலைமையும் எனக்கும் தெரியல. கண்டிப்பா அதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னதான் நடந்துட்டு இருக்காங்க? என்ன பக்கம் இந்த தகவல் வந்து சேர்மன் கோகட்டியே போக அவரும் அடுத்த கட்ட முடிவு எடுக்கிறாரு. அவரும் அந்த இருந்து கிளம்ப இப்ப லைவ் டெலிகாஸ்ட் பண்றவனுங்களும் அடடா தோத்து போயிட்டானுங்க. நம்ம வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணதுனால இப்ப மக்கள் எல்லாரும் நம்ம மேல கோபமா இருப்பாங்க. நம்ம தான் நடுவில் போய் கட் பண்ணிடுவாங்க. வேற வழி இல்லடா, என்னடா பண்றது? அந்த இடத்துல அவங்க தோத்து போயிட்டாங்க. அழிய நிலைமையில இருக்கும்போது நம்ம எப்படி அதெல்லாம் காட்டிட்டு இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம என்னதான் இடத்துல நடந்துட்டு இருக்கு எங்களுக்குமே தெரியல. அப்படி இருக்கும்போது மக்கள் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகும்டா. அடைச்ச மக்களை பொறுத்தவரைக்கும் இவனுங்க வேணும்னே லைவ் கட் பண்ணிட்டானு இவனுக்கு ப்ரோட்ரேட் பண்ண. இன்னொரு பக்கம் இவனுங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்றவங்களும் யோ கேமராமேன் என்னையா பண்ணிட்டு இருக்கு, சிக்னலே வரலையா, எல்லாரும் வெறுப்புல இருக்குங்க, என்னதாங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு மைக்கில் இவனு கத்திட்டு இருக்கான். இவனும் அடடா என்ன இது ஒர்க் ஆகல, நோ சிக்னல் காமிக்குது, இது ஒர்க் ஆகலையே அப்படின்னு அந்த கேமராமேன் கத்துன அடுத்த நிமிஷம் ஹீரோவும் ஐயன் உன்னுடைய வேலையை காமிடுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் ஐயன் வந்து தன்னுடைய பவரை வெளிப்படுத்தவும் அங்க இருக்கிற எல்லா விதமான ஆட்டும் இப்போ கவனமும் ஐயன் மேல வருது. நல்ல வேலை பண்ண, போங்கடா போய் அடிச்சு நவுத்துங்க. அதுக்கப்புறம் அவனுங்க ஒவ்வொருத்தனையும் போட்டு விளாசுறானுங்க. டஸ்கோ பதிலுக்கு மேஜிக் பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அது எல்லாத்தையுமே பொசிக்கிட்டு இருக்கு. இவனுங்க பார்த்துட்டு என்னதான் நடந்துட்டு இருக்கு? இதுதான் சஞ்சின்வோடைய ஷேடோ ஆர்மியா? நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப ரீசெண்டா ஈ ரேங்க்ல இருந்து எஸ் ரேங்க் அண்டரா மாறின ஒரு அண்டர் கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்குன்றது. அதுக்கப்புறம் ஹீரோ பின்னாடி வந்துட்டோன்னே சஞ்சின்வோ இங்க என்னதான் நடக்குது, எப்படி நீங்க இங்க வந்தீங்க? அதை பத்தி எல்லாம் கேட்கறதுக்கான இப்போ டைம் கிடையாது. அதை நான் பின்னாடி சொல்றேன். முதல்ல நீங்க எல்லாரும் குணமாகணும் அப்படின்னு ஹீரோவும் தான் கையில இருக்கிற ஹீலிங் போஷனை பார்க்க அடிடா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கலாமா, என்னாச்சு அப்படின்னு மாங்டானும் கேட்க இது ஃபர்ஸ்ட் குடிச்சு பாருங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அவரும் அதை குடிக்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஹீல் ஆயிடுது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அதை கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஹீல் ஆயிட. இன்னொரு பக்கம் நம்ம சாஹிமோ அதை எடுத்துட்டு போய் கொடுக்க அவளால அதை குடிக்க முடியல. சரியா இவ உடம்பு அதை குடிக்க மாட்டேங்குதுப்பா. இப்போ ஹீரோக்கு சித்தத்துல மெசேஜும் வருது. இவளுடைய பாடியில அதிகப்படியான டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கிறதுனால லோ போஷனால இவளை அந்த அளவுக்கு குணப்படுத்த முடியாதுன்னு போட்டிருக்கேன். ஹீரோக்கு புரியுது. பழைய அதாவது சீசன் 1ல ஃபைனல் எபிசோட்ல அவன் குணப்படுத்துக்காக யூஸ் பண்ணியிருந்த அந்த ஹீலிங் போஷன் தான் அவன் யோசிச்சு பார்க்கறான். இப்படியே போச்சுன்னா வேலைக்கு ஆகுது. இந்த உடனடியாக நம்ம டாப் ரேங்க் ஹீலிங் அண்டரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவளை வெளியே கூட்டு போகணும். உடனடியாக கூட்டு போகணும், இல்லைன்னா இவளுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடும். சரி நல்லா புரிஞ்சுது அப்படின்னு அவங்களும் போலான்னு பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அங்க பாருங்க, அங்க பார்த்தா இன்னும் எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. இதுங்களுக்கு அழிவே கிடையாது, வந்துட்டே இருங்க. இவ்வளவு எப்படி சமாளிக்க போறோம்? ஹீரோவை எரிச்சலா வரான். இன்னொரு பக்கம் சேர்மன் கோபம் அந்த இடத்துல இருந்து லைவா அந்த இடத்துல என்ன நடக்கிற விஷயத்த வந்து ஒரு மீட்டிங் வச்சு பார்க்கறதுக்காக தயாரா இருக்காரு. உடனடியாக சிக்னல்